வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான நல்ல டேஸ்டான காடை 65 எப்படி செய்து பார்ப்போங்க. ஒரு பவுல் எடுத்துக்கங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் தயிர், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் தனியா பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் சீரக பவுடர், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 லெமன், ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஃபுட் கலர், லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்குங்க. 4 காடை வாங்கி நல்லா க்ளீனாக கழுவி வச்சுருக்கேங்க. காடையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாலாம் வந்து நல்லா ஊறட்டும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி போட்டு ஒரு 1 ஹவர் நல்லா ஊறட்டுங்க. பாருங்க, 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மசாலாலாம் நல்லா ஊறி இருக்கு பாருங்க காடையில். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடுவோங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பீஸ் சேர்த்துப்போங்க. போட்ட உடனே திருப்பாதீங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுப்போம். அடுப்பு வந்து ஸ்லோலே வச்சுக்கோங்க. பாருங்க, ஒரு சைடு வந்து வெந்திருக்கு. நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுருவோங்க. இப்போ வந்து இன்னொரு சைடு திருப்பி விடுவோங்க. எண்ணெயை வந்து ஸ்லோவாக வச்சுட்டு திருப்பி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிப்போங்க. இருக்கிறது இதே போல போட்டு எடுத்துப்போங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான நல்ல டேஸ்டான காடை 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்எஸ் குக்கிங் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.